பயம் எதனால் வருகிறது? ஒரு நெருக்கடியான குழப்பமான சூழ்நிலையில், ஒரு காட்சியை பார்க்கின்ற பொழுது அல்லது ஒரு விதமான செய்திகளை கேட்கும் பொழுது எப்பேற்பட்ட மனிதனாக இருந்தாலும் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? பயந்து விடுகிறார்கள். அப்படி பயந்து போன, அதாவது ரொம்ப தைரியசாலி தேவனுடைய பிள்ளைகள், அதுவும் விசேஷித்தவர்கள், அவர்கள் கூட என்ன செய்திருக்கிறார்கள் என்றால் பயந்து இருக்கிறார்கள். அந்த பயந்து போன மனிதர்கள் யார் என்பதை நான் உங்களுக்கு ஒரு 5 மனிதர்களை அங்கே குறிப்பிட்டு சொன்னேன். ஒன்று அழைக்கப்பட்டவர், இரண்டாவது தகப்பன், மூன்றாவது தலைவன், நான்காவது அபிஷேகம் பண்ணப்பட்டவன், ஐந்தாவது ஊழியக்காரன். இந்த தகப்பனுடைய அந்த நிலை என்ன? அவருடைய பயம், அந்த நெருக்கடியினால், அந்த சூழ்நிலையினால் அவர் பயப்படுகிறார். அதனால் அவர் தடுமாறுகிறார். அழைக்கப்பட்டவர் தடுமாறுகிறார். இரண்டாவது தகப்பன் என்ன செய்கிறாரு? மனக்குழப்பம் அடைகிறார் பயத்தினால. மூன்றாவது தலைவன் என்ன ஆகிறாரு? அதிர்ச்சி ஆகி போய் நிற்கிறாரு.